சிம்பிளா, ஈஸியா 2 ஸ்பூன் கடலை மாவு வச்சு நம்ம இன்ஸ்டன்ட்டான ஒரு இட்லி குருமா, இட்லி குழம்புன்னு சொல்லலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இட்லி ஊத்தி வைக்கிறதுக்குள்ளேயே இத வந்து பண்ணிறலாம். ஸோ, இதுக்கு வந்து 5 நிமிஷம் தான் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெமெடின்னு சொல்லலாம். அதே சமயம் எதையுமே வறுத்து அரைச்சு நம்ம பண்ண மாட்டோம். தேங்காய் கிடையாது இதுல. மசாலா பொருட்கள் எதுவுமே இல்ல. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹை புரோட்டீன் ஆனதுன்னு சொல்லலாம். இது இட்லி மட்டும் இல்லாம தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா சோம்பு கூட போடலாம். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, வெங்காயம் இத போட்டு நல்லா வதக்கணும். இதில பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் அவ்வளோதான் தேவைப்படும். நம்ம கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் போட மாட்டோம். ரொம்ப ஒரு சிம்பிளான மசாலா தான். இது வதக்குனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இத வந்து தண்ணீல கரைச்சும் ஊத்தலாம். இதிலேயே போட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊத்தியும் நீங்க குக் பண்ணலாம். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு, தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கலந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஊத்தலாம். இப்போ இத நல்லா வேகறதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 கப் தண்ணி ஊத்துனாலும் சூப்பரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வைக்கலாம். இது வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சது அப்டின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழ போட்டுருவோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனை போனா நமக்கு முடிஞ்சுது. இதுல தக்காளி தேவைப்பட்டா நீங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனா கிராமத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிம்பிளா இதோடயே முடிச்சுருவாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பொட்டுக்கடலை வெர்ஷன் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதையும் நான் சீக்கிரமா வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம பஞ்சு போல இட்லி. இது எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வீடியோ நெறைய இருக்கு. உத்தமி கிச்சன்ல. பச்சரிசி ஒரு 4 கப். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்து 1 கப், வெந்தயம். அதுக்கப்புறமா அவல் இல்ல ஜவ்வரிசி எது வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். நீங்க ரேஷன் பச்சரிசியில கூட இது மாதிரி பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே சூப்பரா வரும். நல்ல சூடான இட்லியில இந்த நல்லா கொதிக்க கொதிக்க இந்த சட்னின்னு சொல்லுவோம், குழம்புன்னு சொல்லுவோம். எது வேணாலும் சொல்லலாம். இத ஊத்தி அப்படியே சாப்பிடும்போது, தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். கோல்டு இருந்ததுனா கூட காஃப் இதெல்லாம் சரியாகும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.